ரூம்ஸ் நாங்கள் காமிக்கிறோம். ஓகே, இவங்க எங்களோட ஒரு கிளைண்ட். இவங்க வந்து மூட்டு வலிக்காக வந்திருக்காங்க. ஸோ ரொம்ப வருஷமாக மூட்டு வலியில் கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. இப்போ ட்ரீட்மெண்ட் நடந்துட்டுருக்கு. இவங்களுக்கு கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸாக தான் இருக்கும் ட்ரீட்மெண்ட். ஏன்னா ஃபஸ்ட் திங் ஏஜ், அண்ட் இவங்க கம்ப்ளீட்லி இவங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமான ஸ்ட்ரெஸ் இருக்குது. பிகாஸ் இவங்க லோன்லியாக தான் இருக்காங்க, இவங்களுக்கு யாருமே கிடையாது, இவங்க தனியாக தான் எல்லாமே பண்ணணும். அண்ட் மணி இஸ் அ பிக்கஸ்ட் ப்ராப்ளம் ஃபார் தம். அதனால் நான் என்னோடய சர்வீஸ் வந்து இவங்களுக்கு நான் வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்டுருக்கேன். இது பேபிமா, எங்களோட நல்ல ஒரு கிளைண்ட். ஓகேம்மா, எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சும்மா. இப்போ கொஞ்சம் சுமாரா இருக்குங்க. என்ன ப்ராப்ளம்காக வந்தீங்க? முட்டி வலிக்கு தான் வந்தேன் நான். எவ்வளவு நாளா இருக்கு? அது சொல்ல முடியாதுங்க. ரொம்ப வருஷமா இருந்திருக்கு. ஓகே ஓகே. ப்ளஸ் உங்களுக்கு வேற எப்படி கவுன்சிலிங் வர ஏதோ சொல்றாங்கல்ல, கவுன்சிலிங் மாதிரி அதெல்லாம் எங்களுக்கு வந்து ஜஸ்ட் நம்ம பேசியே நம்ம இது கவுன்சிலிங் அப்படின்னா ஒரு இடத்துல உட்காந்து கவுன்சிலிங் பண்றது இல்லை. இப்படியே இருக்கும்போது அம்மா பரவாயில்லம்மா, தனியா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. ஆமா, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன். அதனால அப்படியே அந்த மாதிரி கவுன்சிலிங் தான். ஏன்னா நம்ம ஒரு இடத்துல உட்கார்ந்து ஒரு கவுன்சிலிங் பண்ணும்போது அது வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் பேசிஸ்ல போயிடும். இந்த மாதிரி கவுன்சிலிங்னா அவங்களுக்கு மனசை ஆறுதல் கொடுத்து, இதுவும் வந்து ஒரு கவுன்சிலிங் தான், ஆறுதல் கொடுத்து கொண்டு வரதும் ஒரு கவுன்சிலிங். ஸோ இந்த மாதிரி தான் நாங்கள் எல்லாருக்கிட்டையும் கவுன்சிலிங் பண்ணி எடுத்துகிட்டு வரோம். அது கவுன்சிலிங் மாதிரியே தெரியாது, ஆனால் எங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ஓகேம்மா, சூப்பர்மா, தேங்க்ஸ்மா. சரி, வலி குறையுதுல உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்? ஓகேம்மா, தேங்க்ஸ்மா. ஓகேம்மா. இது ஒரு ரூம், இன்னொரு ரூமுக்கு எடுத்துன்னு போகிறோம்.